அவர்களே, நம்முடைய சம்பிரதாயங்களில் பசுமாட்டை வணங்குவது ஒரு மிக முக்கியமான ஒரு வழிபாடாக நம்முடைய வழிபாடுகளில் கூறப்படுகிறது. அந்த வகையில் அந்த பசு அப்படிங்கிற எழுத்தை ரெண்டையும் அப்படியே திருப்பி சொல்லி பார்த்தீங்கன்னா, பசுங்கிற திருப்பி சொன்னீங்கன்னா சுப அப்படின்னு வரும். நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிராணிகளிலுமே நல்ல விஷயங்களை நமக்கு தரக்கூடியது, நல்ல நேர்மறை எண்ணங்களை நமக்கு கொடுக்கக்கூடியது எதுன்னா அந்த பசுமாடு தான். அந்த பசுமாட்டுடைய கண்கள்லேயே ஒரு சாந்தமானது நிலவுகிறது, அமைதி இருக்குதுன்னு சொல்லி அறிவியல் ஆராய்ச்சியிலே சொல்கிறாங்க. அந்த வகையில் பசுமாட்டுடைய 2 கண்கள்லையும் வந்து சூரியன், சந்திரன், அதே போல் 2 காதுகளில் 2 தேவர்கள், பசுமாட்டுடைய காம்பில் வசு தேவதைகள், பசுமாட்டுடைய பின்பக்கத்தில் மகாலட்சுமி, இப்படி வால் பகுதியில் வருண பகவான், அவருடைய கொம்பில் வந்து விநாயகர், முருகன், இப்படி ஒரு முன்பக்கம் முகத்தில் வந்து சிவபெருமான், இப்படி அனைத்து தெய்வங்களும் 33 கோடி தேவர்களும் இருக்கக்கூடிய ஒரே பிராணி எதுன்னா நம்ம கோமாதா